வெல்கம் பேக் டு மார்க்கெட் மைக்ரோஸ்ட்ரக்சர் எபிசோட் 3. போன 2 எபிசோட்ல மார்க்கெட்ல பிளேயர்ஸ் யாரு, லிமிட் வெர்சஸ் மார்க்கெட் ஆர்டர்ஸ் அண்ட் ஜீரோ சம் கேம் ரியாலிட்டிஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு உங்க ட்ரேடிங் P&L டைரக்டா அஃபெக்ட் பண்ற ஒரு சைலண்ட் வேரியபிள் பத்தி பார்க்க போறோம். தி பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். மார்க்கெட்ல எப்பயுமே ஒரே ஒரு விலை இருக்காது, ரெண்டு விலை இருக்கும். நீங்க வாங்க தயாரா இருக்கிற மேக்ஸிமம் பிரைஸ் அது பிட், விக்கிறவங்க எதிர்பார்க்கிற மினிமம் பிரைஸ் அது ஆஸ்க். இந்த ரெண்டு பிரைஸ்க்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் ஸ்ப்ரெட். இது ஒரு ஹிடன் டாக்ஸ் மாதிரி. நீங்க ஒரு ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகி அது நகராமலே அதே செகண்ட்லயே எக்ஸிட் ஆனா கூட இந்த கேப்னால நீங்க லாஸை ஃபேஸ் பண்ண நேரிடும். மார்க்கெட்ல லிக்விடிட்டி எப்படி உருவாகுது, யார் அதை சப்ளை பண்றா, யார் அதை அப்சர்வ் பண்றா, இதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். மேக்கர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ். மேக்கர்ஸ் இவங்க தான் லிமிட் ஆர்டர் போடுறவங்க, இந்த விலை வந்தா மட்டும்தான் வாங்குவேன்னு ஆர்டர் போட்டு வெயிட் பண்றவங்க. இவங்க மார்க்கெட்ல உடனே ட்ரேட் பண்றது இல்ல, பட் ஆர்டர் புக்ல அவங்க ஆர்டர்ஸை பார்க் பண்ணி வைக்கிறது மூலமா மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டியை சப்ளை பண்றாங்க. டேக்கர்ஸ் இவங்க மார்க்கெட் ஆர்டர்ஸ் போடுறவங்க, விலையை பத்தி கவலை இல்லை, ஐ வாண்ட் திஸ் ரைட் நவ்னு நினைக்கிறவங்க. இவங்க இமீடியட் எக்ஸிகியூஷனுக்காக மேக்கர் சப்ளை பண்ணி வச்சிருக்க லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்றாங்க. நீங்க உடனே வாங்கணும்னா செல்லர்ஸ் டிமாண்ட் பண்ற ஆஸ்க் பிரைஸ்க்கு தான் வாங்கணும். இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அண்ட் ஆர்டர் புக் டெப்த் தான் ஒரு ஸ்டாக்கோட லிக்விடிட்டியை முடிவு பண்ணுது. இது ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் FIIs எப்பயுமே ஹை லிக்விட் ஸ்டாக்ஸை மட்டும் தேடி போறாங்க? ஒரு இன்ஸ்டிடியூஷன் 10 lakh ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க போய் ஒரு இல்லிக்விட் மைக்ரோ கேப்ல பெரிய மார்க்கெட் ஆர்டர் போட்டா அது ஆர்டர் புக்ல இருக்கிற எல்லா செல் ஆர்டரையும் தூக்கிடும், பிரைஸ் மேசிவா ஸ்பைக் ஆகும். இதுக்கு பேர் தான் மார்க்கெட் இம்பாக்ட். அவங்க வாங்க நினைச்ச பிரைஸ் ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க சைஸ்னால பிரைஸ் மேல போய் அவங்க ஆவரேஜ் பையிங் பிரைஸ் ரொம்ப மோசமாயிடும். அதனாலதான் அவங்க டீப் லிக்விடிட்டி அண்ட் டைட் ஸ்ப்ரெட் இருக்க ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு தேவைப்படுற ஹியூஜ் வால்யூம் பிரைஸை பெருசா அஃபெக்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ண முடியும். இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்க்குற பெரிய ஸ்ப்ரெட் கேப்க்கு பேரு ஸ்லிப்பேஜ். நீங்க சார்ட்ல பார்க்குற பிரைஸ்க்கும் உள்ள என்டர் ஆகும்போது ஃபில் ஆகிற பிரைஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அது. அதனாலதான் நான் 10 ஷேர் தானே வாங்குறேன், எனக்கு எதுக்கு லிக்விட் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம ஹை லிக்விட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்றது மூலமா இன்ஸ்டிடியூஷன்ஸோட அலைன் ஆகிறது தான் நம்ம நோக்கம். தேங்க்யூ.